ஹெல்த் டைம். நோய் நொடிகள் கவலை இல்லாத மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? இறைவன் யார்? அவனிடம் எப்படி பிரார்த்திப்பது? நம்முடைய கஷ்டங்கள் வேதனைகள் எப்படி அகலும்? இறைவன் எங்கிருக்கிறான்? மருத்துவம் என்றால் மருந்து மாத்திரை ஊசி ஆப்ரேஷன் என்றால்தான் நோய்கள் நீங்குமா? மருந்து மாத்திரை ஊசி எதுவுமின்றி நம்முடைய நோய்கள் நீங்குமா? எப்படி? இது போன்ற எண்ணற்ற கேள்விகளுக்கு விடை காண தொடர்ந்து படியுங்கள் ஹெல்த் டைம் மருத்துவ மாத இதழை. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். தற்போது விற்பனையாகிக் கொண்டிருக்கும் இதழில் ஹெல்த் டைம் தனிப்பிரதி ரூபாய் 20, ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 250, ஆண்டு சந்தா வெளிநாடு ரூபாய் 1100. உங்கள் சந்தாக்களை அனுப்ப வேண்டிய முகவரி ஹெல்த் டைம் பப்ளிகேஷன்ஸ், நம்பர் 17, கஸ்டியன் பீச் ரோட், சாந்தோம், சென்னை 6,04,000. செல் நம்பர் 9840498898. நாங்கள் சிறப்பானவர்கள், விஞ்ஞானிகள், விஞ்ஞானபூர்வமானவர்கள், அதிநவீன விஞ்ஞானிகள் என்ற இந்த பெருமையெல்லாம் அவர்களுடைய ஒட்டுமொத்த அறிவின் சீரழிவுக்கு காரணமாக இருக்கின்றது. நாம் சென்ற வாரம் பார்த்தோம், இந்த நோய்க்கு மிக முக்கியமானது, அந்த நோயை குணமாக்குவதற்கு மிக முக்கியமானது உடல் வெப்பம். அந்த உடல் வெப்பம் 98.4 டிகிரியாக இருக்கும் பொழுது அது உடல் இயற்கையான இயக்க சக்தியாக இருக்கின்றது. நோய் வரும் பொழுது இதற்கு நேர் எதிரான ஒரு சக்தி உருவாக வேண்டியிருக்கின்றது. இன்னும் பலமுள்ள சக்தி வாய்ந்த சக்தி நமக்கு தேவைப்படுகின்றது. நோயை எதிர்த்து அழிப்பதற்கு உறுதியான பலம் தேவைப்படுகின்றது. எனவே நாம் அந்த உறுதியான சக்தியை உடலுக்கு உள்ளிருந்து கிடைக்கப்படுகின்றோம். இது நோய் எதிர்ப்பு சக்தியாகும். வெப்பத்திலிருந்து தான் சக்தி. 98.4 டிகிரி என்பது வெப்பம். அந்த வெப்பம் சக்தியை கொடுக்கின்றது. இந்த வெப்பத்திலிருந்து சக்தி உருவாகின்றது. நோய் எதிர்ப்பு சக்தி என்பது இன்னும் பலமான உறுதியான சக்தி. எனவே 98.4 டிகிரி என்று சொல்லக்கூடிய இந்த சக்தியானது அதிகரிக்க வேண்டும். வெப்பம் அதிகரிக்க வேண்டும். எனவே வெப்பம் இவ்வாறாக அதிகரிக்கின்றது. இது நோய் எதிர்ப்பு சக்தியின் உறுதித்தன்மையை நமக்கு அறிவுறுத்துகின்றது. இப்பொழுது பாருங்கள், இந்த விதமாக நோய் எதிர்ப்பு சக்தியானது படிப்படியாக அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு அதிகமாகிறதோ அந்த அளவுக்கு தீவிரமான நோய் எதிர்ப்பு சக்தி உங்களிடம் இருக்கிறது. அந்த அளவுக்கு நோயினுடைய தீவிரம் உள்ளுக்குள் இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். இந்த நோயின் தீவிரம் குறைக்கப்படுவதற்காகவும் இந்த நோய் அடிக்கப்படுவதற்காகவும் 102 டிகிரி, 103 டிகிரி, 104 டிகிரி என்று அந்த அளவில் அந்த நோயானது எதிர்க்கப்பட்டு அடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு நாம் இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை சிதைக்காமல் இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு இந்த நோய் உடலை விட்டும் ஒட்டுமொத்தமாக நீக்கப்படும். எந்த அளவுக்கு நாம் இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை, அதாவது ஜுரத்தை சிதைக்கின்றோமோ, உடனடியாக தனித்து விடுகின்றோமோ, அந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியானது வீணடிக்கப்படுகின்றது. பாருங்கள், இங்கு ஒரு நோய் உருவாகிறது. 98.4 டிகிரியாக இருக்கக்கூடிய இந்த சக்தியானது இங்கு மாற்றமடைகின்றது. நோய் இன்னும் அதிகமாகின்றது. நோய் இன்னும் பெரிதாகின்றது. நோய் இன்னும் பெரிதாகின்றது. இன்னும் நோய் பெரிதாகின்றது. இன்னும் நோய் பெரிதாகின்றது. இந்த நோய்க்கு எதிர்ப்பு சக்தியானது இயக்க சக்தியில் இருக்கும் பொழுது இந்த நோய் எதிர்க்க முடியாது. சற்றே உடல் அசதி கூடும் பொழுது இந்த நோயை எதிர்க்க ஆரம்பிக்கிறது. இன்னும் 100 டிகிரி எட்டவில்லை, 99 டிகிரி கூட வரவில்லை, 98.4 டிகிரி சற்றே கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக ஆரம்பிக்கின்றது. இந்த பகுதி என்பது நோயாகும். நோயுடைய தீவிரம் சிறியதிலிருந்து பெரிதாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. படிப்படியாக சிறிய நோய் பெரிய நோயாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது 98.4 டிகிரி ஃபாரன்ஹைட் இதிலிருந்து 91 டிகிரி வருவதற்கு முன்பாகவே உடல் அசதி ஏற்படுகின்றது. அதாவது என்னுடைய உடல் இயக்க சக்தியானது நோய் எதிர்ப்பு சக்தியாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே உடலில் ஒரு அசதி. நோய் எதிர்ப்பு சக்தியானது உருவாகும் அந்த ஆரம்ப காலகட்டங்களில் உங்களுக்கு மிகவும் பேருதவியாக, பெருந்துணையாக நிற்பது உங்களுடைய கல்லீரல். உங்களுடைய கல்லீரல் பாருங்கள், கல்லீரலுடைய பொசிஷன், உங்களுடைய கல்லீரல். இந்த கல்லீரலிலிருந்து சக்தியானது நோய் எதிர்ப்பு சக்தியாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே கல்லீரலுடைய இயக்க சக்தி வெகுவாக குறைகிறது.
ஒரு மஞ்சள் காமாலையின் போது கை கால்கள் எல்லாம் அசந்து போகும். எதெல்லாம் எனக்கு பிடிக்குமோ எதுவுமே எனக்கு பிடிக்காது. குமட்டலும் வாந்தியும் தலைவலியும் உடல் வலியும் சேர்ந்து கொள்ளும். கல்லீரல் சோர்வடையும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உடற்கூறுகளின் இயக்க குறைபாடுகளும் இந்த கல்லீரலின் இயக்க குறைவின் காரணமாக, பலவீனத்தின் காரணமாக, அதனுடைய இயக்க சக்தி நோய் எதிர்ப்பு சக்தியாக மாற்றப்பட்டு கொண்டிருப்பதன் காரணமாக, இந்த நோயை அடிப்பதற்காக பூதாகாரமாக உருவெடுத்துக் கொண்டிருக்கூடிய இந்த நோய் அடிக்கப்படுவதற்காக கல்லீரலிலிருந்து முதன்முறையாக அதனுடைய சக்தியானது வெளியேறுகின்றது, நோய் எதிர்ப்பு சக்தியாக உருமாறுகிறது. இதை ஆங்கில மருத்துவம் எப்படி அறிந்திருக்கிறது, ஆனால் அவர்கள் உணரவில்லை என்பதை பிறகு நான் சொல்ல இருக்கின்றேன். இதிலிருந்து வெளியேறக்கூடியது என்ன என்பதை நான் பிறகு சொல்ல இருக்கின்றேன். எப்படி இந்த நோய் எதிர்ப்பு சக்தியானது நமக்கு கல்லீரலிருந்து கிடைக்கப்பெறுகிறோம் என்பதை நீங்கள் அறிய இருக்கின்றீர்கள். மகத்தான ஒரு கல்வி ஞானம், மருத்துவ ஞானம். இந்த ஞானத்தை நீங்கள் அறிய வேண்டும். இப்பொழுது கல்லீரல் இயக்க குறைபாடின் காரணமாக, கல்லீரலில் இயக்க சக்தி நோய் சக்தியாக மாற்றப்படுவதன் காரணமாக நோய் எதிர்க்கப்படுகின்றது. இந்த இடத்தில் நோய் அதிகமாகிறதோ அந்த அளவுக்கு நோயுடைய எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகின்றது. அந்த அளவுக்கு கல்லீரலிலிருந்து இன்னும் அதிகமான சக்தியானது நோய் எதிர்ப்பு சக்தியாக மாற்றப்படுகின்றது. எனவே நோய் அதிகமாகும் பொழுது கல்லீரல் மிகவும் பலகீனமான நிலைக்கு ஆளாகிறது. எனவே நான் என்னுடைய சுயநிலைவை இழக்கிறேன். கல்லீரல் பாதிக்கப்படும் பொழுது, பாதிக்கப்படவில்லை, அது பலகீனம், அவ்வளவுதான், அதற்கு மேல் அதற்கு சக்தி இல்லை. எனவே ஒரு குடிகாரரை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த குடிகாரர் கல்லீரல் பாதிப்பின் காரணமாக தன் நிலை அறியாமல் உலர ஆரம்பிப்பார். அதிகமான இந்த 104 டிகிரி 105 டிகிரி என்று வரும்பொழுது கல்லீரலில் இயக்க சக்தி வெகுவாக குறைந்து விடுவதன் காரணமாக அந்த நிலையில், தூக்க நிலையில் உளறல்களும் தன்னை அறியாமல் பேசிக்கொண்டிருப்பதும், சூழ்நிலை புரியாமல் நாம் சில காரியங்களை செய்வதும் இந்த நிலையில் நாம் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக நாம் பார்க்கிறோம். ஒரு குடிகாரனுக்கு அதனுடைய ஆல்கஹால் கல்லீரலை பாதிப்பதன் காரணமாக பலவீனம் ஏற்பட்டு எப்படி உணர்வாரோ அதை போன்று இங்கு கல்லீரல் பாதிக்கப்படவில்லை, பலவீனத்தின் காரணமாக அதில் உள்ள இயக்க சக்தி நோய் எதிர்ப்பு சக்தியாக மாற்றப்பட்டதன் காரணமாக இந்த நோயை அடிப்பதற்காக படிப்படியாக அதனுடைய வெப்ப சக்தியானது அதிகரிக்கும் பொழுது கல்லீரலில் இருக்கக்கூடிய அந்த வெப்ப சக்தியானது நம்முடைய இயக்க சக்தியிலிருந்து திருப்பப்பட்டு நோயை எதிர்ப்பதற்காக நாம் அந்த ஒரு நிகழ்வு நிகழ்ந்து கொண்டிருப்பதாக அறிய வேண்டியிருக்கிறது. உறுதியாக அறியுங்கள், இதில் தவறில்லை. அந்த அளவுக்கு நோயானது எதிர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் கல்லீரலை பாதுகாக்க வேண்டுமானால் முதல் முறையாக உங்களுக்கு நோய் எப்பொழுது ஏற்படுகின்றதோ அந்த நோய் ஏற்படும் பொழுது ஜுரம் கூடவே ஏற்படும். அந்த நோயை எதிர்ப்பதற்காக, ஜுரம் என்பது நோய் எதிர்ப்பு சக்தி, அது ஜுரத்தை நோய் என்றே கருதிவிடக்கூடிய அளவுக்கு நீங்கள் கற்பிக்கப்பட்டிருக்கின்றீர்கள், இன்னும் பயமுறுத்தப்பட்டிருக்கின்றீர்கள். இந்த ஜுரத்தை குறைக்காவிட்டால் ஃபிட்ஸ் வந்துடுமா? இந்த ஃபிட்ஸை இவர்கள் குறைப்பவர்கள் இல்லை. ஜுரத்தை குறைப்பதன் காரணமாக ஃபிட்ஸ் குறையாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஜுரம் மாத்திரைகளை முதன்முறையாக எப்பொழுது கொடுக்கின்றார்களோ அப்பொழுதுதான் ஃபிட்ஸ் என்று சொல்லக்கூடிய வலிப்பு நோய் உருவாகின்றது. ஃபிட்ஸ் என்ற வலிப்பு நோய், காக்காய் வலிப்பு நோய், கை கால்கள் இழுப்பு நோய் உருவாவதற்கு காரணம் ஆங்கில மருத்துவம் மட்டும்தான். நோயை குறைப்பதற்கு பதிலாக, நோயை குணமாக்குவதற்கு பதிலாக நோய் எதிர்ப்பு சக்தியை இவர்கள் அடித்தார்கள் ஜுரம் மாத்திரையை கொடுப்பதன் காரணமாக. இப்பொழுது நாம் பார்ப்போம் ஜுரம் மாத்திரையை கொடுப்பதன் காரணமாக என்ன நிகழ்கிறது. ஜுரம் மாத்திரையை நான் இப்பொழுது கொடுக்கின்றேன். ஜுரம் மாத்திரையை கொடுக்கும் பொழுது 104 டிகிரி இருக்கக்கூடிய இந்த ஜுரமானது 98 டிகிரிக்கு வரும். 104 டிகிரி எவ்வளவு படிப்படியாக அந்த நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகி கொண்டு வருகின்றது. ஒரே அடியாக இங்கு 104 டிகிரியிலிருந்து 98 டிகிரி வருகிறது. எனவே கல்லீரலுக்கு தேவையான அந்த தூண்டுதல் சக்தி இல்லாமல் ஆகிவிடுகின்றது. இந்த சக்திகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டு விடுகின்றன. கல்லீரலிருந்து வெளியாகிய அவ்வளவு சக்தியும் வீணடிக்கப்படுகிறது. அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி எங்கு வீணடிக்கப்படுகிறது, ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுகின்றது. நோய் எதிர்ப்பு சக்தி அழிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் நோய் எதிர்ப்பு சக்தியினுடைய வீரியம் குறைவதன் காரணமாக நோய் இன்னும் அதிகமாகின்றது. இன்னும் அடித்தளத்திலேயே நோய்
தங்கிவிடுகின்றது. ஒருபோதும் இனி அங்கு இயக்க சக்தி இருக்காது. இயக்க சக்தியோடு நோயும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். தெளிவாக புரிகிறதா? ஜுரத்தை, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை மாத்திரைகளை கொண்டு குறைப்பதன் காரணமாக இயக்க சக்தி மட்டும்தான் இருக்கின்றது, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை. 98.4 டிகிரி நார்மல் ஆயிடுச்சு. வாயில் வச்சு பார்த்தாச்சு, ஒரு நிமிஷம் கழிச்சு பார்த்து நாடியை பார்த்துட்டு எடுத்து பார்த்தா நார்மல். பேஷண்ட் இஸ் ஆல் ரைட். பேஷண்ட் இஸ் இன் டீப் ட்ரபிள். உங்களுக்கு இது மகத்தானதொரு மருத்துவ ஞானம், சாதாரண விஷயம். புறம்பாக நாம் படிப்பதன் காரணமாக எம்பிபிஎஸ் என்ற இந்த ஒரு உண்மைக்கு புறம்பான மருத்துவம், அறிவுக்கு ஒவ்வாத ஒரு மருத்துவம் நமக்கு ஒரு பெரும் பாரமாக இருக்கின்றது. அந்த மருத்துவர்களுக்கே இது ஒரு பெரும் பாரம். ஏன் ஜுரம் வருகின்றது? ஜுரத்திற்கான காரணம் கேளுங்கள். மருத்துவர்களிடம் தெரியாது, நீங்களும் கற்றுக் கொடுக்கப்பட மாட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய டாக்டர்களுக்கு சென்று கற்றுக் கொடுங்கள், ஜுரத்திற்கு இதுதான் காரணம் சொல்லுங்கள். ஏன் உங்களுடைய சுய புத்தியை நீங்கள் செலவு செய்யாமல், உபயோகிக்காமல், அதனை நீங்கள் பயன்படுத்தாமல், புத்தகத்தில் என்ன எழுதப்பட்டதோ புத்தக புழுவாக படித்துவிட்டு ஏன் எங்களுடைய உயிரை வாங்குகிறீர்கள் என்று கேளுங்கள். இறைவன் நாடினால் அவர்களுக்கு நல்லுணர்வு வரும். ஆங்கில மருத்துவத்தை போன்ற ஒரு சுய சிந்தனை அற்ற ஒரு மருத்துவம் உலகத்தில் எந்த மருத்துவம் இருக்க முடியாது என்பது உங்களுக்கு புரியும். உங்களுடைய அழகான ஒரு நிலைப்பாட்டை எப்பொழுது நீங்கள் மேற்கொண்டாக வேண்டும். நோயானது அவர் வாழ்நாள் முழுமைக்கும், அந்த குழந்தைக்கு எப்பொழுது முதல் முறையாக ஜுரம் மாத்திரை கொடுக்கப்படுகின்றதோ அன்றிலிருந்து அது இறக்கும் வரையில் அதனுடைய இயற்கையில் புழுதியாக படிந்துவிட்ட, சேராக கலந்துவிட்ட இந்த சேர்க்கை அவர்கள் வாழ்நாள் முழுமைக்கும் மீண்டும் 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 ஜுரத்தை கொடுத்து கொண்டிருக்கும். அவ்வப்போது அவர்கள் மாத்திரையை உட்கொண்டு வருவார்கள். மீண்டும் மீண்டும் அதனுடைய இயற்கை, இன்னும் ஜுரத்தினுடைய இயற்கை அதிகமாகும், உடலுடைய இயற்கை குறையும், உடல் இயக்க சக்தியினுடைய இயற்கை குறையும், ஜுரத்தினுடைய தன்மை அதிகமாகிக் கொண்டு வரும். இவர்கள் ஜுரத்தோடு பழகிவிடுவார்கள். கை கால்கள் வலி எல்லாம் ஜுரத்தினுடைய ஒரு வெளிப்பாடாகும். அதிகமாக போராட்டம் ஏற்படும் பொழுது நோய்க்கும், அதாவது நோய் எதிர்ப்பு சக்திக்கும் இடையே, விரோதிக்கும் தற்காப்புக்கும் இடையே ஒரு போராட்டம் நடக்கும் பொழுது அந்த போராட்டத்தில் விளையக்கூடிய அதிர்வுகள் தான் வலிகள், உடல் வலிகள். ஜுரம் மாத்திரை ஜுரத்தை குறைத்துவிட்டதன் காரணமாக வலிகள் மட்டும் இருக்கின்றன. ஜுரம் வந்தால் தவிர உண்மையான நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை. வலிகள் எல்லாம் அவ்வப்போது இருக்கக்கூடிய ஒரு சிறு நோயினுடைய எதிர்ப்பு சக்தியினுடைய ஒரு பலவீனமான எதிர்ப்பாகும். வலிகள் அனைத்தும் நோயை எதிர்த்து வேலை செய்யக்கூடிய ஒரு பலவீனமான எதிர்ப்பை காட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகும். ஜுரம் எப்பொழுது வருகின்றதோ அப்பொழுதுதான் உண்மையான போராட்டம், வாழ்வா சாவா என்ற மரணம் ஏற்படக்கூடிய போராட்டம் எப்பொழுது என்றால், எப்பொழுது ஜுரம் உருவாகின்றதோ அப்பொழுதுதான். எனவே ஒரு ஜுரம் வந்துவிட்டால் நீங்கள் அந்த ஜுரத்தை பேணி பாதுகாக்க வேண்டும். அந்த ஜுரம் ஒரு நாள் 2 நாளுக்கு மேல் தங்காது. எப்படி அந்த ஜுரத்தை நாம் குறைப்பது என்பதை பிறகு பார்க்க இருக்கின்றோம். எவ்வளவு லேசான முறையில் ஜுரம் குறையும். ஏன் ஜுரம் 102, 103 டிகிரிக்கு மேல் போகாது? அப்படியே போனாலும் அரை மணி 1 மணி நேரத்தில் அடங்கிவிடும். ஏனென்றால் உச்சகட்ட போராட்டத்தில் நோயை அடிப்பதற்காக உடல் இயற்கை அந்த நோயை எதிர்த்து போராடும் பொழுது உடல் இயற்கை நிச்சயமாக நோயை விட பலமானதாகும். எனவே நோயின் காரணமாக உடல் சோர்ந்து விடாது. நோய் அழிக்கப்படும் வரையில், அதனுடைய உச்சகட்ட போராட்டம் இருக்கும் வரையில் நீங்கள் உங்களுடைய அமைதியின் மீது அமையலாம். நிம்மதியாக ஓய்விடுங்கள். அந்த குழந்தையும் நிம்மதியாக ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு எந்த தொந்தரவு கொடுக்கவில்லை. உலர்கிறதா? உலர்த்தான் செய்யும். ஏனென்றால் கல்லீரலிருந்து அதனுடைய சக்தியானது நோய் எதிர்ப்பு சக்தியாக மாற்றப்பட்டுக் கொண்டிருப்பதன் காரணமாகவும், அந்த நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக வேண்டியது மிகவும் அவசியமானது என்பதன் காரணமாகவும் உடல் இயற்கை அங்கு மாற்றம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் எதுவும் செய்யாத வரையில் அந்த உடல் இயற்கை உங்களுக்கு எதிராக அமையாது. எனவே வீணான பயமோ கலக்கமோ வேண்டாம். அந்த நோயை எப்படி தணிப்பது என்பதை இப்பொழுது நாம் பார்ப்பதற்கு முன்பாக மீண்டும் ஒருமுறை இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். ஆங்கில மருந்துகள் எதுவாக இருந்தாலும் சரி, எந்த மருந்தாக இருந்தாலும் சரி, ஜுரத்திற்காக யாரும் மருந்து கொடுத்தால் அந்த ஜுரம் குறையும் பொழுது நோய்கள் உடலில் தங்கிவிடுகின்றன. ஒரு சாதாரண மூக்கடைப்பு
அந்த மூக்கடைப்பு அதோடு சேர்ந்த ஜுரம், ஜுரத்தோடு சளி. ஆனால் இவர்கள் சளியை அடைப்பதற்கு ஒரு மருந்து, ஜுரத்தை குறைப்பதற்கு ஒரு மருந்து. ஜுரத்தை குறைத்தாகிவிட்டது, நோய் இயற்கையாக அமைந்துவிட்டது. காலமெல்லாம் அவர்களுக்கு மூக்கோட்டமும் மூக்கடைப்பும் சைனஸ் தொந்தரவும், இறுதியாக அவர்களுக்கு கேன்சர் போன்ற நுரையீரல் நோய்களும் உருவாக வாய்ப்புண்டு. கிரானிக் அட்ரோபிக் ரைனைட்டிஸ், இதுக்கு பேர் என்ன தெரியுமா? மூக்கோட்டம். அவ்வளோதான், ரொம்ப நாளாக இருக்குது கிரானிக் மூக்கோட்டம். கிரானிக் மூக்கோட்டம்னு சொன்னால் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, ரொம்ப நாளாக இருக்கிற மூக்கோட்டம். அதான் நானே சொல்கிறேன், திருப்பி நீங்கள் அது எனக்கு சொன்னால் அது பேர் ஒரு டயக்னோசிஸாக. கிரானிக் அட்ரோபிக் ரைனைட்டிஸ், என்னமோ ரைனாசரஸை கொண்டு வந்து மூக்கில் கூத்துற மாதிரி, ரைனாசரஸ்லாம் இல்லையா, அந்த மாதிரி கிரானிக் அட்ரோபிக் ரைனைட்டிஸ் கண்டுபிடித்து விட்டார்கள் விஞ்ஞானிகள். கேலி கூத்து. நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களுடைய இயற்கையின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், உங்களுடைய அறிவாற்றலின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நான் சொல்வதே டாக்டர் கேட்க வேண்டுமே தவிர டாக்டர் சொல்வதை நான் ஒரு காலம் கேட்க முடியாது. ஏனென்றால் டாக்டர்கள் படித்துவிட்டு புத்தக புழுவாக எழுதி கொண்டிருப்பவர்கள், அவர்களுக்கு மனிதர்களை பற்றி எதுவும் தெரியாது. நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் உங்கள் டாக்டர்களுக்கு, இதை மறுக்கட்டும் பார்க்கலாம் அவர்கள். ஆனால் அவருடைய மருத்துவ புத்தகங்கள் கிடையாது. மருத்துவ புத்தகங்கள் ஒரு டம்மி, அதில் எந்த விதமான உண்மையும் இல்லை. ஃபுல் ஆஃப் தியரிஸ், தேசிஸ், ப்ரிசம்ஷன், அசம்ஷன், நோ ஃபேக்ட், நோ ட்ரூத். இவர் இப்படி சொல்லியிருக்கலாம், அப்படி சொல்லியிருப்பார், இப்படி சொல்லியிருப்பார், இதுவாக இருக்கலாம், அதுவாக இருக்கலாம். வீண் கதை மெடிசன் ஆகும், கறிக்கு உதவாது, வெட்டி கதை. மற்றபடி மெடிசனில் எதுவும் இல்லை. எந்த அளவுக்கு ஆங்கில மருத்துவர்கள் அறிவு கற்றவர்களாக இருந்தால், இந்த ஆங்கிலேயர்களுக்கு அறிவே கிடையாது என்பதை இந்த ஒரு மருத்துவத்தினுடைய உண்மையிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆங்கிலேயர்களை எப்பொழுது நாம் மிரட்டி அடித்தோமோ அப்பொழுதே ஆங்கில மருத்துவத்தை மிரட்டி எடுத்திருக்க வேண்டும். நம்முடைய அடிமைத்தனம் இன்னும் ஓயவில்லை. அவர்கள் இன்னும் நம் ரத்தத்தை உறிஞ்சி கொடுத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். கொசு எவ்வளவு மேலானது இவர்களுடைய சிரிஞ்சுகளை காட்டிலும். நீங்கள் உணர வேண்டும், ஆங்கிலேயர்கள் எப்படி மற்றவர்களுடைய உயிரை குடித்து வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அவ்விதமாகவே இப்பொழுதும் ரத்தத்தை உறிஞ்சிக் கொண்டு குடித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய மருத்துவத்தையே நீங்கள் பின்பற்றுவீர்கள்? எந்த வகையில் நாம் செயல்பட வேண்டும் என்பதை இப்பொழுது நீங்கள் அறியுங்கள். உடல் வலிகள் உருவாகின்றன. ஜுரத்தோடு ஜுரம் நீக்கப்பட்டு விட்டது, உடல் வலிகள் தங்கிவிட்டன. வாழ்நாள் முழுமையிலும் அந்த உடல் வலிகள் உங்களை பாடாய்படுத்தும். அந்த உடலில் ஒன்று கிரானிக் ஃபேரிஞ்சைட்டிஸ், அடிக்கடி அந்த டான்சில்ஸ் எனப்படக்கூடிய அந்த உறுப்புகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கும். கிரானிக் ஆர்த்ரைட்டிஸ், கிரானிக் knee joint pain, chronic back pain, hip pain, chronic cervical spondylosis, chronic headache, தசை வலிகள், மூட்டு வலிகள், உடல் வலிகள் அனைத்தும் முதல் முறையாக ஜுரம் என்பது உடல் வலிகளோடு வரும்பொழுது ஜுரத்தை மட்டும் குறைப்பதற்காக நீங்கள் மருந்து எடுப்பீர்களே, அன்று ஆரம்பமாகிறது உங்களுடைய வாழ்நாள் முழுமைக்குமான ஆர்த்ரைட்டிஸ். வலியா உடனே போய்விட்டது. இதற்கு ரிலீஃப் மருந்துகளும் களிம்புகளும், இதற்கான விளம்பரங்களும், அதற்கான சலுகைகளும், அதற்கான அனுமதிகளும். ஜுரத்தை குறைத்து வலிகளை தேக்கிவிட்டோம். இப்பொழுது வலிகள் மட்டும்தான் இருக்கின்றன. அந்த வலிகளை குறைப்பதன் காரணமாக, அந்த வலி நிவாரணிகளை கொடுப்பதன் காரணமாக, அதற்கும் ஜுர மாத்திரை தான். எந்த ஒரு வலி மாத்திரையும் ஜுரத்தையும் குறைக்கும், எந்த ஒரு ஜுர மாத்திரையும் வலிகளையும் குறைக்கும். ஆகவே இந்த வலி மாத்திரைகள் இன்னும் ஒட்டுமொத்தமாக உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கிறது. இவ்விதமாக நோய் எதிர்ப்பு சக்தி அளிக்கப்படும் பொழுது அந்த வலிகள் நீங்கி அந்த உறுப்புகள் பாதிப்படையக்கூடிய நிலையை அடைகின்றன. உறுப்புகள் தேய்ந்து விட்டன, எலும்பு தேய்ந்து விட்டது, அங்கு உங்களுக்கு ஹெர்னியேஷன் ஆரம்பமாகிவிட்டது, அடிமுதலில் தாங்க முடியாத வலி. எனவே ஆபரேஷன் செய்து எலும்பை எடுத்துவிடலாம். நீங்கள் அறிவீர்களானால் இது மனிதர்களுக்கு உகந்த மருத்துவமா என்பது கூட உங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். நம்பிக்கை கொண்ட மக்களாக நீங்கள் விளங்குங்கள். உங்களுடைய இருதயத்தில் சத்தியமாக எது உங்களுக்கு தெளிவாக இருக்கின்றதோ அதை தவிர எதையும் பின்பற்ற வேண்டாம். அசத்தியமாக எது இருக்கின்றதோ அதை விட்டு விலகுங்கள். தெளிவும் இல்லாத நிலையில் இருப்பதற்கு அந்த சூழ்நிலையில் இதுவா அதுவா என்று தெரியாத நிலையில், இரண்டும் கலந்துவிட்டு குழப்பமான நிலையில் நீங்கள் அறிய வேண்டியது பொறுமையை மேற்கொள்வதாகும். எதனையும் தொடர மாட்டேன், குழப்பங்கள் நீங்கும் முறையில் பொறுமை. அந்த பொறுமையில் உங்களுக்கு நன்மை இருக்கிறது.
அந்த பொறுமையில் உங்களுக்கு வேதனைகளோடு நீங்கள் பொறுமையில் இருக்கும் பொழுது அந்த பொறுமை உங்களுக்கு ஞானங்களை அதிகரிக்கும், உங்களுக்கு பிரித்தறிந்து நடக்கக்கூடிய நேர்வழி அதிகரிக்கும். எங்கு தீமை இருக்கின்றது, எதிலிருந்து நீங்கள் விடுதலை பெற முடியும், என்ன கட்டுப்பாடை மேற்கொண்டால் விடுதலை பெற முடியும் என்ற பலவிதமான உண்மைகளை நீங்கள் அங்கு கற்கின்றீர்கள். உங்களுடைய இன்றைய எல்லா வழிகளுக்கும் உடல் உறுப்புகளின் சீரழிவிற்கும் எப்பொழுது முதன்முறையாக நீங்கள் ஜுர மாத்திரை கொடுக்கின்றீர்களோ அங்கு ஆரம்பமாகிறது. இனி ஜுரம் வருவதில்லை, உடல் வலிகள் தேங்கிவிட்டன. ஏனென்றால் நோய் எதிர்ப்பு சக்திக்கு அவ்வளவாக சக்தி இல்லை. கல்லீரல் மிகவும் பாதிப்படைந்த நிலையில் ஆகிவிட்டது, பலகீனமாகி ஆகிவிட்டது. இனி அதிலிருந்து உங்களுக்கான நோய் எதிர்ப்பு சக்தி உருவாவதற்கு வழி இல்லை. இனி என்ன செய்வது? கல்லீரலும் பாதிப்படைகின்றது, உங்களுடைய ஜீரணமும் குறைகின்றது, ஜீரண சக்தி குறைந்துவிட்டது, மலச்சிக்கல் உருவாகிவிட்டது, வயிற்றில் புண் உருவாகிவிட்டது. வலிகளை குறைக்கும் மாத்திரை கொடுக்கும் பொழுது அந்த வலிகளும் அதுவும் நோய் எதிர்ப்பு சக்தி தான். அந்த நோய் எதிர்ப்பு சக்தியும் அடக்கப்படும் பொழுது அந்த உறுப்புகளை நாசமடைகின்றன, ஒவ்வொரு உறுப்பாக வெட்டப்படுகின்றன. இது ஆபரேஷன் சக்சஸ் என்று கூறுவார்கள். உங்களுடைய உடல் நலனின் முக்கியமான பாதுகாப்புக்கு இப்பொழுது நீங்கள் வர இருக்கின்றீர்கள். இந்த ஜுரம் மாத்திரைகள் இல்லாமல், வலி மாத்திரைகள் இல்லாமல் நான் எப்படி என்னுடைய வேதனைகளை குறைத்துக் கொள்ள முடியும்? பொறுத்திருங்கள், பார்ப்போம். நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? நாட்பட்ட தீராத நோய்களிலிருந்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா? அப்படியானால் இன்றே வாங்கி படியுங்கள் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் காத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முத்தான 14 மருத்துவ களஞ்சியம். அருமையான புத்தகங்கள் இதோ. பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். இப்புத்தகத்தில் உங்கள் பெண்கள் பூ பெய்தும் போது கர்ப்பகால கால்வீக்கம் குறைய, முறையற்ற மாதப்போக்கா, ஆங்கில மருத்துவம் கண்டுபிடித்த பிளட் பிரஷர் ஒரு கேலி கூத்து, வேர்வையில் துர்நாற்றமா, தாம்பத்திய உறவை சீர்குலைக்கும் பிபி மாத்திரைகள், 2 நாட்களில் இருதய நோயை குணப்படுத்துவது எப்படி, ஊளைச்சதை உண்டாகாமல் தடுக்க, மாதவிடாய் நிற்கும் காலங்களில் வரும் தொந்தரவுகள், இன்னும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடை காண, மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்களுக்கு மனமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பொக்கிஷமான இப்புத்தகம் நீங்களும் படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம். பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. வெற்றிக்கு மேல் வெற்றி பாகம் 1. இப்புத்தகத்தில் தரித்திரம் நீங்க சுகமான வாழ்க்கை வாழ, சகுனங்கள் பார்ப்பது மிக பெரும் கேடு, என்றுமே குறைவில்லாத வாழ்க்கையை யாருக்கு இறைவன் பரிசாக அளிக்கிறான்? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறையருள் பெற்ற அமைதியான வாழ்க்கை வேண்டுமா? இறைவனுக்கு மிக நெருக்கமானவர்கள் யார் யார்? நன்மை இறைவன் அருள்வது, தீமை நீங்கள் சம்பாதிப்பது. மனிதர்களே, இறைவனிடம் திரும்புங்கள். பள்ளி குழந்தைகள் அதிக மார்க்குடன் தேர்ச்சி பெற இந்த புத்தகத்தை படிப்பதன் மூலம் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் மன அமைதியான நோய் நொடியற்ற இன்னும் இறைவன் யார், இறைவன் எங்கிருக்கிறான், இறைவனிடம் எப்படி பிரார்த்திப்பது, நம்முடைய பிரார்த்தனைகள் எப்படி நிறைவேறும், இன்னும் அதிகப்படியான ஆன்மீகம் மற்றும் மருத்துவம் அறிந்து கொள்ள உதவும் அரிய பொக்கிஷம்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி பாகம் 1. விலை ரூபாய் 300. இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். இப்புத்தகத்தில் கர்ப்பம் தரித்துவிட்டால் என்ன செய்வது? தாய்மார்களே, உங்கள் கர்ப்பப்பையையும் உங்கள் கருவில் இருக்கும் குழந்தையையும் பாதுகாப்பது எப்படி? கர்ப்பிணிகளுக்கு விட்டமின்களும் இரும்புச்சத்து மாத்திரைகளும் கொடுக்கலாமா? கருவில் இருக்கும் பொழுது ஸ்கேன் செய்தால் குழந்தையின் மூளை வளர்ச்சி பாதிக்கும். தலைப்பிரசவம் இனி எப்போதுமே சுகப்பிரசவம் தான். சுகப்பிரசவம் ஆவதற்கு சிறந்த மருத்துவம் எது? மருந்து மாத்திரை இல்லாமல் சுகப்பிரசவம் வேண்டுமா? சுகப்பிரசவத்தை சீரழிக்கும் ஆங்கில மருத்துவம். உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தைகளுக்கு எந்த நோயும் வராமல் பாதுகாக்க, இன்னும் திருமணமாகி கர்ப்பம் தரித்தது முதல் குழந்தைகள் பிறந்தது அவர்கள் வளரும் வரை அனைத்து விஷயங்களையும் அருமையாக சொல்லும் நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். விலை ரூபாய் 350. மருந்துகளால் வரும் நோய்கள். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். இப்புத்தகத்தில் தீராத வியாதிகள் எவ்வாறு உருவாகிறது, இருதயத்தை சாகடிக்க 22 வழிகள், ஆங்கில மருத்துவம் குணப்படுத்த முடியாத நோய்களை ஷெட்யூல் ஜேயின் மூலம் தெரிந்து கொள்ளுங்கள், நீரிழிவு நோயை தீர்க்கும் வழிகள், கவலையா, பயமா, பதட்டமா, நோய்களை வளர்க்கும் சுர மாத்திரைகள், புளிப்பு பிடிக்கிறதா, கல்லீரல் கெடுகிறது, டயபெட்டிஸ், நீரிழிவு நோய், அடிப்படையே தவறு, இளமையில் அகோர பசி, முதுமையில் சர்க்கரை நோய், இன்னும் மருந்துகளால் வரும் நோய்கள் என்ற இந்த புத்தகத்தை படிக்கும் ஒவ்வொருவரும் அவர்கள் எவ்வளவு கடுமையான வியாதிகளில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஆங்கில மருத்துவத்தை விட்டும் இன்னும் மற்ற எந்த மருத்துவத்தை விட்டும் உறுதியாக விலகுவார்கள் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை என்பதை உறக்கச் சொல்லும் நூல்தான் மருந்துகளால் வரும் நோய்கள். விலை ரூபாய் 200.
நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ கட்டுரைகள் பாகம் 1. இப்புத்தகத்தில் இரத்த கொதிப்பு பிபி ஒரு நோய் அல்ல, நோயின் அறிகுறியே. பிபி மற்றும் இருதய மாத்திரைகளின் பக்க விளைவுகள். ஆண் வீரியத்தை அதிகரிக்கும் கொடிய மருந்து வயாக்ரா. அயோடின் உப்பு எச்சரிக்கை. அயோடின் உப்பே கர்ப்பப்பை நோய்களுக்கு காரணம். இரத்த தானம் பெறுவோருக்கு மரணம் காத்திருக்கிறது. குழந்தைகளுக்கு வயிற்று உபாதைகளா? எச்சரிக்கை. அடுக்கு தும்மல் காரணம் என்ன? தூக்கமின்மைக்கு என்ன தீர்வு? எச்சரிக்கை. விஞ்ஞான முறையில் விஷங்களாகும் பழங்கள். கொழுப்பு உணவே இருதய நோயாளிகளுக்கு ஏற்ற உணவு. இது மருத்துவ புத்தகம் மட்டுமல்ல, தெளிவான நடைமுறைக்கு சாத்தியமான சுகமான வாழ்வுக்கு ஆதாரமான அமைதியான மனநிலைக்கு ஏற்ற ஒவ்வொருவரின் இயற்கைக்கும் பொதுவான அழகான சிந்தனை அடங்கிய ஒரு கருவூல களஞ்சியம்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ கட்டுரைகள் பாகம் 1. விலை ரூபாய் 200. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. இப்புத்தகத்தில் நோய்கள் வராமல் காக்க கொழுப்பு சத்து உணவுகள் மிக மிக அவசியம். வயிற்று நோயா? சாப்பிட்டதும் மலச்சலமா? எச்சரிக்கை. டயபெட்டிஸ் நோய்க்கு காரணம் ஆங்கில மருத்துவமே. உங்கள் குழந்தைகளுக்கு எந்த நோயும் தாக்காமல் காக்க மருந்துகளுக்கு அடிமை நோயாளிகளா டாக்டர்களா? ஆண்களே நீங்கள் ஆண்மையையும், பெண்களே நீங்கள் பெண்மையையும் இழக்காதீர்கள். ஆண்மை குறைவை குணமாக்க ஒரே வழி கடுமையான உடற்பயிற்சி மாரடைப்பை உருவாக்கும். தோல் வியாதிகளுக்கு என்ன காரணம்? மேலும் உடல்நலத்தை பாதுகாக்க எளிய வழிகளை தெரிந்து கொண்டு நோய் நொடியின்றி வாழ வழிகாட்டும் மிக சிறந்த பொக்கிஷம் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. விலை ரூபாய் 200. நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டர் ஆகுங்கள். இப்புத்தகத்தில் தொன்மையான அக்குபஞ்சர் முறை, அக்குபஞ்சர் வைத்திய முறை, கேள்வி பதில், இருதய சிறுநீரக கோளாறுகளை குணப்படுத்தும் அக்குப்புள்ளிகளை தெரிந்து கொள்ளுங்கள். வயிற்று உபாதைகளில் இருந்து பாதுகாக்க உணர்ச்சிகள் முழுமையாக வடிக்கப்படாமல் உடலுறவு கூடாது. ஏன்? நார்மலாக இருந்தும் நலமாக இல்லையே. பிஞ்சிலே பழுத்தால் மூட்டு வலி வேதனைகளே மிஞ்சும். நாடி பார்க்கும் இடங்கள் மற்றும் நாடி பார்க்கும் முறைகள். மேலும் முறையாக அக்குபஞ்சர் வைத்தியம் படிப்பதற்கும் சிகிச்சை அளித்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டர் ஆகுங்கள். விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி? இப்புத்தகத்தில் பிரார்த்தனைகள் பயனளிக்க வானங்களும் பூமியும் உங்களுக்கு அடிமையாக வேண்டும். திருப்தி பொருந்திய வாழ்க்கைக்கு பொறுமையை வேண்டுவதை விட சிறந்த பிரார்த்தனை இல்லை. எல்லா நோய்களுக்கும் ஒரே காரணம் இருதய நோய். நீங்க நோய்களால் மனமுடைந்து விட வேண்டாம். மதங்களை விட்டு விலகுங்கள். இறைவழி மருத்துவம் உங்கள் நோய்களை குணமாக்கும். இரவும் பகலும் இறைவனின் மாபெரும் இரு சாட்சியங்கள். இன்னும் ஒவ்வொரு மனிதனையும் அவன் உடலின் ஒவ்வொரு அணுவையும் பேணி பாதுகாத்து இறை பாக்கியங்களுடன் வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம் பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி? விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பாகம் 1. இப்புத்தகத்தில் இறைவனுக்கு நிகரான ஒரு சக்தி இல்லை. இறைவனால் கைவிடப்பட்டவர்கள் யார்? நமக்கு வரும் அருமைக்கும் நோய்க்கும் என்ன காரணம்? மருந்து மாத்திரையின்றி இறையருளால் நோய்கள் எவ்வாறு குணமாகின்றன? எந்த நோய் ஏற்பட்டாலும் அதற்கு தீர்வு என்ன? குழந்தைக்காக மருத்துவத்தை நாடிய ஒரு பெண்ணின் சோகம். மேலும் நம்மை படைத்த இறைவனை மட்டுமே நம்பி நமக்கு ஏற்படும் கஷ்டங்கள், நோய் நொடிகள், வறுமை இவை அனைத்தையும் எப்படி நாமே குணமாக்கிக் கொள்ள படிக்க வேண்டிய இறை பொக்கிஷம் இறைவழி மருத்துவம் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 150. இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆங்கில மருத்துவத்தின் கொடுமையிலிருந்து உங்கள் உயிரையும் பிறக்கப் போகும் குழந்தைகளையும் பாதுகாத்துக் கொள்ள ஒரே வழி தீமைகள் தீண்டாத, சோதனைகள் அண்டாத வாழ்க்கைக்கு என்ன செய்வது? எந்த மருத்துவத்திற்கும் எந்த ஒரு நோயின் மூல காரணமும் தெரியாது. மருந்து மாத்திரைகளால் நோய்கள் குணமாகாது. நாணங்களை கொண்டு மட்டுமே தான் ஒரு மனிதன் தன்னை மனிதனாக நிலைப்படுத்திக் கொள்ள முடியும். நன்மைகள் அனைத்தும் இறைவனிடமிருந்தே, தீமைகள் அனைத்தும் நம் கைகளால் தான். இன்னும் எந்த பிரச்சனைகளுக்கும் எந்த நோய்களுக்கும் எல்லாவற்றுக்குமே இறைவன் பக்கம் எப்படி திரும்பி இவைகளிலிருந்து தப்பிப்பது என்பதை சொல்லும் இறை உணர்வுதான் இந்த புத்தகம் இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக இப்புத்தகத்தில் நீரிழிவு நோய் அடிப்படையே தவறு. ஆங்கில மருத்துவத்தில் நீரிழிவு டயபெட்டிஸ் கட்டுப்படுத்தப்படுகிறது என்பது பகிரங்க மோசடி. நீரிழிவு நோயிலிருந்து தப்பிக்கும் வழிகள். இன்சுலின் நீரிழிவை மோசமாக்கும். பிபி ரத்த அழுத்தம் இல்லாதவர்களுக்கும் பிபியை உருவாக்கும் மருத்துவர்கள். டயபெட்டிஸ் நோயின் ஆரம்ப அறிகுறிகள். தினந்தோறும் நாம் சாப்பிடும் உணவுகளில் எதன் மூலம் நீரிழிவு டயபெட்டிஸ் உருவாகிறது? இனிக்கும் பழங்கள் நீரிழிவு டயபெட்டிஸ் நோயை குணமாக்கும். ரத்த அழுத்தம், நீரிழிவு, டயபெட்டிஸ் இவை இரண்டும் நோய்கள் அல்ல, மருந்துகளால் குணப்படுத்த முடியாது. மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல்தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. விலை ரூபாய் 200. புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. இப்புத்தகத்தில் பெருமையை வெறுத்தவர்களுக்கே புதிய அக்குபஞ்சர். பிபி ஹார்ட் அட்டாக்கிலிருந்து தப்பிப்பது எப்படி? ரத்த புற்றுநோய் எப்படி உருவாகிறது? சிறுநீரகம் பாதிக்கப் போவதை முன்கூட்டியே அறிவிக்கும் நோய்களை பற்றி அறிந்து கொள்வோம். ஆஸ்மா மற்றும் சிறுநீரக நோயிலிருந்து விடுதலை பெற வயிற்று நோய்களுக்கு தீர்வு. பெண்களுக்கு மாதப்போக்கு தள்ளி போவதற்கு காரணம் என்ன? பெரும்பாலான நோய்களை களையும் அபூர்வ புள்ளி. இழந்த ஆரோக்கியத்தை மீட்க
மேலும் படபடப்பு, மார்பு வலி இன்றே குணப்படுத்துங்கள். மேலும் நோய்கள் பற்றியும் நோய்கள் வராமல் எப்படி காப்பது மற்றும் அக்குபஞ்சர் பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளவும் ஒரே புள்ளியில் அனைத்து நோய்களையும் எப்படி குணமாக்கலாம் என்பதை சொல்லும் அரிய புத்தகம். உங்கள் வீடுகளில் இருந்தவாறு அக்குபஞ்சர் பயின்று உங்கள் வீட்டில் உள்ளவர்களை குணப்படுத்தும் அற்புத புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. விலை ரூபாய் 350. இப்புத்தகங்களை கொரியரின் மூலம் பெற தொடர்புக்கு ஹெல்த் டைம் பப்ளிகேஷன், நம்பர் 17, கஸ்டியன் பீச் ரோட், சாந்தோம், சென்னை 6,04,000. செல் நம்பர் 9840498898.